கூலி படத்தோடைய வெற்றியை தொடர்ந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துக்கு 3 படங்கள் வெளியாக போகுது. முதல்ல பார்த்தீங்கன்னா சூப்பர் ஸ்டாரோட நடிப்பில் வெளியாக போகிற படம் ஜெயிலர் 2. அதைத் தொடர்ந்து தர்மன், அதைத் தொடர்ந்து தலைவர் 174. இப்போ இந்த ஜெயிலர் 2 படத்திலிருந்து ஃபஸ்ட்டு சிங்கிள் சாங் குறித்து ஒரு சின்ன அப்டேட் கிடைச்சிருக்கு. அதாவது ஜெயிலர் கிட்டத்தட்ட பிரம்மாண்டமான வெற்றி, 650 கோடிக்கு மேலே வசூலை ஈட்டி பெரும் லாபத்தை கொடுத்த படம். அப்போவே பேன் இந்தியன் லெவலில் பயங்கர சம்பவம் செஞ்சிருந்தது ஜெயிலர் படம். அதே போன்று தான் தற்போது மீண்டும் சம்பவம் செய்யும். கண்டிப்பாக நெல்சன் மீது நம்பிக்கை இருக்குது என களமிறங்கியிருக்காரு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த். ஆனால் இந்த முறை இன்னும் ஸ்பெஷலாக எப்படி ஜெயிலர் படத்தில் வித்தியாசமான கேமியோஸை வச்சு தியேட்டரையே பட்டாசாக தெரிக்க விட்டாங்களோ அதே போல் இந்த படத்துலேயும் மோகன்லால், சிவராஜ்குமார், ஜாக்கி ஷராஃப், சுனில், தமன்னா, யோகி பாபு, ரிடின் கின்ஸ்லி, ரம்யா கிருஷ்ணன், வசந்த் ரவி, மேனா மற்றும் மிதுன் சக்கரவர்த்தி, விஜய் சேதுபதி, நேரா ஃபர்தோக்கி போன்ற ஆட்கள்லாம் இதில் ஏகப்பட்ட கேமியோஸ் இருக்காங்க. கூடுதல் தகவலாக பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் ரித்திக் ரோஷன் ஒரு முக்கியமான கேமியோ ரோல் பண்ணியிருக்காராம். ரித்திக் ரோஷன் வர சீன்ஸும் ரஜினியும் சேர்ந்து இருக்கிற சீன்ஸ் பட்டாசா தேட்டரில் தெரிக்கும் என சொல்லப்படுது. அதை தொடர்ந்து இப்போ ஃபஸ்ட்டு சிங்கிள் சாங் குறித்து ஒரு சின்ன அப்டேட் கிடச்சிருக்கு. இந்த படத்துக்கு அனிருத் மியூசிக் என்பதால் கண்டிப்பாக மியூசிக்கில் எந்த குறையும் வைக்க மாட்டார். அதன்படி இப்போ ஒரு புது முயற்சியை இந்த படத்தில் எடுத்திருக்காங்களாம். எப்பவும் ரஜினி என்றால் முதல் பாடல் எஸ்பிபி தான். எஸ்பிபி இல்லாமல் ரஜினியோட முதல் பாடல் இருக்காது. இந்த படத்தில் ரஜினியோட முதல் பாடலை ஏஐ டெக்னாலஜி மூலமாக எஸ்பிபியும் அனிருத்தும் சேர்ந்து பாடுற விதமாக தான் இந்த பாடலை உருவாக்கியிருக்காராம் அனிருத். இதனால் ரஜினிக்கான முதல் பாடல் எஸ்பிபி பாடின மாதிரியே இந்த படத்தில் இருக்குமா. அது மட்டும் இல்லாமல் 1000 நடன கலைஞர்களோடு சேர்ந்து ரஜினி இந்த பாடலுக்கு நடனம் ஆடியிருக்காராம். கண்டிப்பாக இந்த பாடல் பட்டி தொட்டி எங்கும் பட்டைய கிளப்பும் என சொல்லப்படுது. கூடுதல் தகவலாக என்னென்னா, நேரா ஃபர்தோக்கி என்கின்ற இந்தி நடன கலைஞர் இதில் படத்தில் நடனம் ஆடியிருக்காங்க ரஜினியோட. எப்படி தமன்னா காவாலா பாட்டுக்கு நடனமாடி அது பட்டி தொட்டி எங்கும் ஃபேமஸ் ஆச்சோ அதே போல் இந்த பாட்டும் இருக்கும் என சொல்லப்படுது. பொறுத்திருந்து பார்ப்போம். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்கள் கருத்துக்களை மறக்காமல் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். மேலும் சேனலில் போடுற ஒரு நியூஸும் பிடிச்சிருந்தா மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்கள், பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும்.